சார்ந்த பிரச்சனைகள் என்ன இருக்கு? பிரச்சனைகளை தெரிவிக்கிறதுக்கு ஏதாவது வாட்ஸ்அப் பெண்களோ இல்லைன்னா வெப்சைட்டோ அறிமுகப்படுத்த முடியுமா? ஏற்கனவே பண்ணியிருக்காங்க தியாகராய நகர்ல, அது மாதிரி பண்ண முடியுமா? நான் மயிலா எம்எல்ஏ ஆஃபீஸில் வாரத்தில் 2 நாட்கள் சந்திக்கிறேன். ஈவினிங் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் மக்களை சந்தித்து அவங்க கோரிக்கை உடனே வாங்கி சம்மந்த துறைகளை அனுப்பி நடவடிக்கை எடுத்து பண்ணுறோம். நீங்க இவ்வளவு நாள் பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க, மக்கள் ஒரு சில குறைபாடுகள் சொல்லியிருப்பாங்க. என்னென்ன குறைபாடுகள் உடனடியாக தீர்வு செய்யறதுக்கு தயாரா? இல்லை, மக்கள் எல்லா குறைபாடுமே அனலைஸ் பண்ணியிருக்கோம். அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். துறை ரீதியான அவங்களும் என்னென்ன பண்ணலான்னு ஒரு லிஸ்ட் எடுத்திருக்காங்க. அதை முறைப்படுத்தி உடனடியாக ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணுறோம். இல்லை, பெண்கள் பகுதிகளை தேவையான டாய்லெட் வசதிகளோ இல்லை அங்கே இருக்கிற பகுதிகளில் பெண் குழந்தைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது ஸ்பெசிஃபிக்கலாக அங்கே ஏதாவது குற்ற சம்பவம் நடக்கக்கூடாதுங்கிறதுனால ப்ரிவென்டிவ் மெத்தட் பண்ணணுங்கிறதுக்காக சில வார்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து ஒரு சில குறைகள் அதிகாரிகள் முன்னாடி நீங்களே தெரிவிச்சு அவங்களுக்கு தெரியாத விஷயம் ஸ்பெசிஃபிக்காக 117 வாரம் குறிப்புகள் எல்லாமே தவறாக இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறீங்க. அது எந்த அளவில் அது இல்லை, அதில் மக்கள் சந்திக்கும் போது சில குறைகள் சொல்லுவாங்க. சில விஷயங்கள் அவங்களோட அங்கேயே குடியிருக்கிறதுனால சொல்லுவாங்க. அதை நம்ம பார்வைக்கு வரும். அது சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு கன்வே பண்ணும்போதோ இல்லை மக்களோட குறைகளை டைரெக்டாக கொடுக்கும்போது அது உடனே ஸ்டெப்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுறதுக்கு முறையாகவும் ஈஸியாகவும் இருக்கும். சார், இந்த ரேஷன் கார்டு எவ்வளவு பெண்டிங் இருக்கு? ஏன்னா இன்னும் நிறைய பேர் இன்னும் அது எலெக்ஷனுக்கு அப்புறம் நல்லவரை பண்ண ஆரம்பிச்சாங்க. அது எப்போ கொடுக்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம்? புதுசாக அப்ளை பண்ணணும் தயாரா இருக்கிறாங்க மக்கள். அதுக்கு என்னென்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறது? இல்லை, இதுக்கு நியூ ரேஷன் கார்டுக்கு ஒரு சிஸ்டம் ஆல்ரெடி அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அதை எப்பவுமே கண்டினியூ பண்ணுறோம். பிரிண்ட் ஆன கார்ட்ஸுக்கு வெகு விரைவில் கொடுக்குறது ஏற்பாடு பண்ணுவோம். 4 லட்சத்துக்கு மேல பெண்டிங் இருக்குன்னு சொல்றாங்க சார். எவ்வளவு சார் ஆக்சுவலா பெண்டிங் இருக்கு? இல்லை, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு கணக்கு ஆய்வு எடுத்துட்டு இருக்காங்க. சிலதெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ரெடியாக இருக்குது. சிலதெல்லாம் பெண்டிங் ப்ராசஸ் இருக்குது. ஒரு 1 மந்த்துக்குள்ளே லிஸ்ட்டு தெரிஞ்ச உடனே அது அந்த ஏரியாவில் ஏசி மூலமாகவோ டிபார்ட்மெண்ட் மூலமாகவோ வழங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். அப்ளை பண்றவங்களுக்கு ஏதேனும் முகாம்கள் ஏதேனும் நடத்த திட்டமிட்டு இப்போதைக்கு எதுவும் இல்லை. அது டிமாண்ட் வரும்போது தகுந்த முகாம் ஏற்படும். தயாரா இருக்காங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். பட் அதுக்கான ப்ராசஸ் அப்படி இல்லை. எல்லா அப்ளிகேஷன்ஸும் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டை கொடுக்கலாம். அது டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ப்ராசஸ் பண்ணிவிட்டு பண்ணுவோம். சிறப்பு முகாம்கள்லாம் டிமாண்ட் எப்படி இருக்கோ தகுந்த மாதிரி முகாம்கள் போட்டு பண்ணுவாங்க. அப்போ அதுக்கான தேவைகள் இல்லை. இல்லை, அது நீங்கள் அப்படி இல்லை. சம்மந்தப்பட்ட துறைகளை எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் உடனே குயிக்காக தான் பண்ணுறாங்க. அந்த மாதிரி 6 மாதம் பெண்டிங் பண்ணுறது. எல்லா ஒர்க்குக்கும் ஒரு டைம் லிமிட் இருக்கும். டைம் லிமிட் எல்லா துறைகளையும் பண்ணுறாங்க. ரேஷன் கார்டு துறைகளையும் அந்த டைம் பீயிங்குள்ளே பண்ணுறாங்க. இப்போ ஆன்லைன் ஆயிடுச்சு எல்லாமே. 6 மாதம் சொல்ல முடியாது, அதெல்லாம் தவறான கருத்து. அது டைம் பீயிங்குள்ளே எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க, செஞ்சுட்டு தான் இருக்கும். அது இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இனி வருங்காலங்களில் அந்த மாதிரி ஏற்பாடு அந்த மாதிரி இஷ்யூலாம் வராத அளவுக்கு துறைகளில் கவனம் செலுத்தி துரிதமாக பண்ணிட்டு பருப்பு கொள்முதல் நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த முறை பல்வேறு முறைகள் நீதிமன்றத்தில் ஒரு டெண்டர் ரெஃபர் பண்ணிட்டு மறுபடியும் அதே நிறுவனத்துக்கு கொடுத்தாங்க. இப்போ நம்ம அந்த மாதிரி ஏதாவது பண்ண போறோம்? அதே நிறுவனத்துக்கு வாங்க போறோமா, புது நிறுவனத்துக்கு வாங்க போறோமா? அதாவது டெண்டர் ப்ராசஸுங்கிறது ஓப்பன் டெண்டர். எல்லாரும் கலந்துக்கலாம், எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதில் என்ன கைட்லைன்ஸ் இருக்கோ அதை எல்லா துறைகளும் பயன்படுத்துகிற மாதிரி நம்ம துறைகளுக்கு நான் டெண்டருக்கு ஃபாலோஅப் பண்ணுவோம். சார், இந்த துறையை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டின்ற ஒரு நிறுவனத்தை தான் முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் கொடுத்துருக்காங்க. அவங்க மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு ஏற்பட திமுக ஆட்சி காலத்தில் அவங்கள்டே தான் டெண்டர் இருக்காங்க. இந்த முறை மாறுமா? புதியவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படுமான்றதான் கேள்வியா இருக்கு. அதுதான் சிம்பிளாக நீங்களே சொல்லலாம். நீங்கள் ஒரு நிறுவனத்தை பேர் சொல்கிறீங்க, ஆனால் டெண்டருக்கு ஓப்பன் டெண்டர். இன்றைக்கி ஆன்லைனில் பார்த்தா கூட டெண்டர் பார்க்க முடியும். நீங்கள் நிறுவனங்கள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கிறது சிம்பிள். ஆன்லைனில் போய் டெண்டர் டாக்குமெண்ட் பார்த்தாலே எந்த கம்பெனி கலந்துக்கிறாங்கன்னு தெரியும். சாம்பிள்ஸ் இருக்கும், ரேட் கோட்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி ஊழல் நிறுவனங்களோ நீங்கள் சொன்ன நிறுவனங்களோ அது இல்லை, பார்ட்டிசிபேஷன் இல்லை. எல்லாமே கடந்த பார்ட்டிசிபேட் பண்ணவங்களோ எலிஜிபிள் டெண்டர் கம்பெனி மட்டும் தான் கலந்துக்கிறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. நிறுவனத்தின் மேல 2 அரசு நடவடிக்கை எடுக்க நீங்க எடுத்தீங்க. நிறுவனம் கலந்துக்கிட்டா தானே. கடந்த ஆட்சி காலத்துல முறைகேடு நடக்கிற குற்றச்சாட்டும் இருக்குது. நடவடிக்கை எடுக்கணுமா கேட்கிறாங்க. இதெல்லாம் நம்மளோட அனுமானம். நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் அனுமானத்துக்கு சொல்கிறோம். குற்றம் இருக்குன்னா அந்த இஷ்யூலே டெண்டர்லேயே போட்டிருப்போம். இதுக்கு முன்னாடி ஒரு டெண்டர் எடுக்கும்போது அவங்க டெண்டர் எடுத்ததுக்கப்புறம் சப்ளை பண்ண முடியலன்னா அடுத்த சப்சிக்வெண்ட் டெண்டரில் கலந்துக்க முடியாது. ஒரு டெண்டருக்கு டாக்குமெண்ட் போடும்போது அந்த கம்பெனி எலிஜிபிள் இருந்தால் தான் டெண்டர் டாக்குமெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணவே முடியும். இப்போ நீங்கள் குற்றச்சாட்டு இருக்குன்னா கலந்துக்க டெண்டரில் வரவே முடியாது.
ஃபண்டமெண்டலே குவாலிஃபை ஆக முடியாது. இல்ல, புகாரும் அந்த நிறுவனத்தின் மேல கொடுத்திருக்காங்க. ஆனா 2 அரசு நடவடிக்கை எடுக்குது. அதான் சொல்ல வரேன். அதாவது ஒரு டெண்டர் ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இதுக்கு முன்னாடி டெண்டர்லையோ அதுக்கு முன்னாடி சில டெண்டர் மூலமாகவோ கலந்துக்கும் போது குற்றச்சாட்டு இருக்குது, இல்லை முகாந்திரம் இருக்குது, இல்லை அந்த கம்பெனி மேலே ஏதாவது ஆக்டிவிட்டி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்கன்னா அவங்க டெண்டர் குவாலிஃபிகேஷனே வரமாட்டாங்க. ஸோ புகார் இருக்குன்னாலே அந்த டெண்டரோட பேசிக் குவாலிஃபிகேஷன் போன ஆட்சியிலையோ போன டெண்டர்லையோ முன்னாடி டெண்டர்லையோ டெண்டர் எடுத்தது பிறகு சப்ளை பண்ணலைன்னா கூட அவங்க டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதோட அந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் கைட்லைன்ஸு நம்மளோட ப்ராசஸ் இருக்குது.